வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கிச்சன் கிளீனிங்க்கு நான் வந்து ஃபாலோ பண்ணுற டிப்ஸ், ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் சிம்னிக்கு 2 சைடில் இந்த மாதிரி கபோர்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும். அந்த சிம்னிக்கு பக்கத்தில் இருக்கிற கபோர்டு, அடுப்புக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசு பிசுன்னு ஆகுது. என்னதான் நம்ம சிம்னியெல்லாம் வச்சுருந்தா கூட ரொம்ப டஸ்ட் ஆகுது, அதே மாதிரி பிசு பிசுப்பாகுது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அப்படி ரொம்ப கஷ்டமான பிசுபிசுப்பான இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி WD-40 யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். நம்ம வந்து ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கிற இடத்துலையெல்லாம் வந்து WD-40 வச்சு க்ளீன் பண்ணோம்னா நம்மளுடைய க்ளீனிங் ஒர்க் ஈஸியாக முடியும். இப்போ புது பேக் வந்திருக்கு. அதோட நேரோ நாசில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. அது நேரோ நாசில் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து அதை நம்ம வந்து எடுத்து தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நேரோ நாசலும் வந்து அந்த இண்டி இடுக்கு பகுதி க்ளீன் பண்ணுறதுக்கு நேரோ நாசல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வாய்டு நாசலும் இருக்குது. இந்த WD-40 வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கும். நீங்கள் வந்து அதை நல்லா படித்து பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம நல்லா கண்ணுக்கு தெரிகிற இடத்துலலாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இண்டிடுக்கு பகுதியில் அந்த நேரோ நாசல் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அந்த நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா போதும். நமக்கு வந்து 2 in 1 வந்து இந்த நாசல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த WD-40 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசுபிசுப்பு வந்து ஈஸியாக எடுத்து கொடுக்குது. ரொம்ப வந்து துருப்பிடிச்ச இரும்பு பொருட்கள் எல்லாம் இருந்ததுனால நமக்கு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி உட்டன் க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், டைல்ஸ் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி தான் நான் அடுப்புக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கபோர்டு வந்து க்ளீன் பண்ண போகிறேன். பக்கத்துலேயே இருக்கனால இருந்தால் அது ரொம்பவே கஷ்டம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா கபோர்டில் WD-40 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 minutes வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து வந்து நல்லா எல்லா பக்கம் தேய்ச்சி விட்றேன். இந்த சைடு பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரோ நாசல் அந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுறேன். பக்கத்துலேயே இருக்கிறனால தான் எனக்கு வந்து அழுக்கு பிடிக்குது. ஸோ வந்து இது என்ன ஆகுன்னா நமக்கு டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுது, அழுக்கு வந்து இருந்ததுன்னா அழுக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு லூப்ரிகேட் பண்ணுறதுனால எந்த பொருளை நம்ம இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் ஒரு ஷைனிங் கிடைக்குதுங்க. அதை விட எல்லாத்த விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆயில் பிசுப்பும் போகுது. இங்கே பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். சூப்பராக வந்து கபோர்ட் ஃபுல்லாக ஷைனிங் ஆயிடுச்சு. அது கைப்பிடி பாருங்க, அது மேலே இருக்கிற இதெல்லாமும் அழுக்கெல்லாமும் போயிடுச்சு, நல்லா ஷைனிங்காக இருந்தது. இப்போ எனக்கு அந்த பிசுப்பே இல்லை. ஸோ நம்ம வந்து கபோர்ட் க்ளீன் பண்ணுற, கிச்சனில் இருக்கிற இந்த பிசுப்பு தானே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து WD-40 வந்து எனக்கு ரொம்பவே என் வேலையை சுலபமாக்கிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உடன் கபோர்டு வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்தோம். அதே மாதிரி WD-40 யூஸ் பண்ணி கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணலாம். கிளாஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிசுபிசுப்பு போயிடும், அந்த ஷைனிங் கிடைக்கு பாருங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ என்னோட சிம்னி இருக்கிற நிலை பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிசுபிசுப்பு இருக்குன்னு. அந்த சீத்ரூ கண்ணாடி வந்து கீழே இருக்கிறதே தெரியல, அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அந்த ஆயில் பிசுபிசுப்பு ஆயிருச்சு. ஸோ இந்த சிம்னியில் வந்து நான் இப்போ WD-40 வந்து யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணி 5 to 10 minutes அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மைல்டு ஸ்க்ரப்பர் எடுத்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். சுலபமாக இருந்தது WD-40 வச்சு க்ளீன் பண்ணுறப்ப. ஜஸ்ட் வந்து WD-40 வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆயில் பிசுப்பு போன மாதிரி உங்களுக்கு அப்படியே தெரியுது பாருங்கள். ஜஸ்ட் நான் எதுவும் வச்சு ஸ்க்ரப் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுத்த உடனே உங்களுக்கு தெரியும் அந்த கிளாஸ் வந்து இப்போ தான் அந்த சீத்துரு கிளாஸ் மாதிரி கீழே இருக்கிற பொருளெல்லாம் தெரியுது பாருங்க, கை வச்சோன்னே தெரியுது பாருங்க உங்களுக்கே. ஸோ வந்து அந்த கிளாஸ் கிளீனிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிம்னி வந்து நம்ம சில பேர் இப்படி கிளாஸ் தான் வச்சுருப்போம், ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்க. உங்களுக்கு அந்த பிசுப்பு அப்படியே காட்டன் கிளாத்தில் அப்படியே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா போதும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சிம்னியில் இருக்க கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வந்து நீங்கள் வந்து இப்போது நம்ம கிச்சனில் வேறு எங்கேயாவது கிளாஸ் இருக்குது, டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சுருக்கோம்னாலும் நம்ம வந்து க்ளீனிங் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி சிம்னிக்கு மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பகுதியிலையும் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டு நான் தொடச்சி எடுக்க போகிறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தொடச்சிட்டேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங் கிடச்சிச்சு. மேலே இருந்த பிசு எல்லாமே போயிடுச்சு. நமக்கு வந்து எவ்வளோ பிசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து நம்ம விட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் விட்டுட்டு ரொம்ப பிசுப்புனா ஸ்க்ரப் பண்ணிட்டு தொடச்சி விட்டுறலாம். பாருங்க சூப்பராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்படி பளபளன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்னியில் மேல் பகுதி வந்து டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து தொடச்சிட்டோம். இந்த கீழே இருக்கு இல்லைங்களா அந்த பிளேட்டு அச்சோ அதுதான் வந்து ரொம்பவும் ஆயில் பிசுப்பிசுப்புலேருந்து உங்களுக்கே தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு. கையில் தொட்டாலே அப்படி வந்து ஆயில் பிசுப்பிசுப்பு வருது பாருங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயில் இருக்கிற பிசுப்பிசுப்பு இருக்கிறதும் வந்து நம்ம WD-40 யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம். சிம்னிலேயே வந்து நம்ம அந்த ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். இந்த இடுக்கு பகுதி ரொம்ப அதிகமாக இருக்கிற பொருள் எதுனா இந்த சிம்னியோட அந்த மேலே இருக்கிற அந்த ஃபில்ட்ரு தான். அதில் பார்த்தீங்கன்னா நேரோ நாசில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் விட்டுற போகிறேன். ஆஃப்டர் கிளீனிங்க்கு அப்புறம் ஒரு ஷைனிங் கிடைக்கும். துரு பிடிச்ச எந்த பொருளாக இருந்தாலும் ஸ்டீல் பொருள் வந்து ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ணலாம். ஸோ துரு ஏறி இருக்குன்னா நீங்கள் அதை வந்து WD-40 வச்சு நீங்கள் வந்து சுத்தம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். அந்த டூத் ப்ரஷ் பழைய ப்ரஷ் வச்சு அந்த இண்டு இடுக்கு பகுதியிலெல்லாம் வந்து தேய்ச்சி விட்றேன். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்க்ரப் வச்சு எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த WD-40 யூஸ் பண்ணிவிட்டு உடனே வாட்டர் வச்சு கழுவுனீங்கன்னா பிசுப்பு அப்படியே நமக்கு அது அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் ஆயில் பக்குவத்தில் தானே இருக்கும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. எதில் யூஸ் பண்ணாலும் நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் நார்மலாக பாத்திரம் கழுவுற மாதிரி நான் வந்து பாத்திரம் கழுவு லிக்விட் போட்டு கழுவி எடுத்துட்டேன். நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அவ்வளோ சூப்பராக பளபளன்னு புதுசு மாதிரி வந்து அவ்வளோ ஷைனிங்காக மின்னுச்சுங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு பாத்திரம் கழுவுற மாதிரி நான் கழுவிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ சிம்னி வந்து கிளீன் பண்ணுற வேலை எனக்கு ரொம்பவே சுலபமாயிடுச்சு. ஈஸியாக டக்குன்னு சிம்னி பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல நான் எல்லாமே கழுவி முடிச்சிட்டேன். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அந்த இண்டு இடுக்கு பகுதியில் நீங்கள் முதலே பார்த்தீங்க துரு ஏறி இருந்தது இல்லைங்களா, துரு பாருங்கள் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து துரு பிடிச்ச பொருள் எல்லாத்தையுமே வந்து WD-40 வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இந்த நம்ம டிஷ்யூ பேப்பர் எல்லாம் வச்சு வைக்கிற ஹோல்டரு. டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் கீழே பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வாங்கினோம். பட் ஆனால் இதில் ரொம்பவே திரு வந்து ஏறிட்டு இருந்து எனக்கு என்னடாது நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் இப்படி தப்பு பண்ணிட்டோமா, இது நல்லா இல்லையா அப்படின்னு எனக்கு யோசனையாக இருந்தது. பிகாஸ் இது நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கிறப்ப கொஞ்சம் ஈரமான இடத்துல வைக்கிறனால இந்த மாதிரி துரு ஏறி இருந்தது கீழ்ப்பகுதியில். டைரெக்டாக நான் ஸ்ப்ரே பண்ணாமல் ஸ்க்ரப்பரில் ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து தேய்க்கிறேன். எவ்வளோ துரு இருக்குது பாருங்கள் கீழே. நீங்கள் இப்போ கண் கூட பார்ப்பீங்க. ஒரு இடத்துல நான் தேய்ச்சிட்டு ஜஸ்ட் பாருங்க, தேய்ச்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. துரு ஏறினது அப்படியே பழிச்சுன்னு போயிடுச்சு பாருங்க. அப்படியே வந்து அந்த ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமுமே தேய்ச்சி விட்டுட்டு ஈஸியா வந்து அந்த துரு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா சுலபமா வந்து கிளீன் ஆயிடுச்சு. அதை விட வந்து இந்த மாதிரி துரு ஏறினா தான் இது வந்து கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுமா WD-40 அப்படின்னா இல்லைங்க. துரு ஏறின பகுதி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நல்லா துரு எல்லாம் ஏறவே இல்லை நல்லா இருக்கிற பகுதியில நான் ஒரு கிளாத்ல வந்து ஸ்ப்ரே பண்ணி எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ வந்து இது வந்து இனி வந்து துரு ஏறதும் வந்து இது தடுக்கும். ஸோ அதனால நான் வந்து எல்லா பக்கம் வந்து தொடச்சு விட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சு விட்டுட்டேன். சூப்பரா இப்போ வாங்கினப்ப எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் கிளீனிங்க்கு நான் WD-40 யூஸ் பண்ணி எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணேங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு இது வந்து பக்கத்து கடையில் ஹார்ட்வேர் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். மறுபடியும் நான் உங்களை வேற ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.